நான் என்ன சொல்றேன், பெரியார்னால இங்க எந்த ஒரு மாற்றமே நிகழல, சாதிய வன்கொடுமை இன்னும் அதிகமா தான் ஆயிட்டு இருக்கு, எதுவுமே நிகழல. அது இப்பதாங்க பெரியார் மறைவு பின்னாடி தாங்க அதிகமாகுது. அதுக்கு முன்னாடி அவர் விதைச்ச அந்த விதை பெரியார் மண் இதெல்லாம் எல்லாம் நீத்து போச்சு. தேர்தல் அரசியல் கட்சிக்கு வந்து நீத்து போக வச்சுட்டாங்க. நீத்து போச்சு. இப்ப நேத்து போனது பெரியார் கொள்கை, பெரியார் ஒண்ணுமே இல்ல அப்படின்றது ஆயிடுச்சு இல்லையா? அது ஒண்ணுமே இல்லைன்னு இல்ல, இன்னைக்கும் கொஞ்சம் இன்னைக்கும் அவர்களுக்கு பாதுகாப்பாக இருப்பவர்கள் பெரியாரிஸ்டுகள் தான். சாதி மறுப்பு திருமணம் செய்து கொள்ளுபவர்களுக்கு கோவை ராமகிருஷ்ணன் அங்க வந்து சாதி மறுப்பு திருமணம் நிறைய செய்யறாரு, பெரியார் திடல்ல செய்யறாங்க, அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குறாங்க. இதெல்லாம் இன்னைக்கும் இப்பதான் கம்யூனிஸ்ட் கட்சியில இந்த ஆண்டு முதல் முறையா சிபிஎம் அலுவலகத்துல சாதி மறுப்பு திருமணம் செஞ்சுக்கலான்னு இப்ப சண்முகம் அறிவிச்சிருக்கிறாரு. ஆக பெரியாரிஸ்டுகள் நீண்ட காலமா குத்தூசி குருசாமி குஞ்சிதம் திருமணம் 1929 பெரியார் சாதி மறுப்பு திருமணத்தை ஈரோட்ல சொந்த செலவுல பண்ணி வச்சாரு. இந்து மதத்தில் ஒரு சாதி இன்னொரு சாதியோட திருமணம் செய்து கொள்ளாத சட்டப்படி தடை இருந்தது 1949 வரைக்கும். அப்ப சாதி சட்டப்படி நிலைநிறுத்தப்பட்டிருந்தது ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக. அதை உடைச்சி கொஞ்சம் கொண்டு வந்தது பெரியாருடைய இயக்கம், அவ்வளவுதான். அதை மீறி கொஞ்சம் கொஞ்சமா தான் நடக்கும் மாற்றம். இறுதியா ஒரு கேள்விங்க ஐயா, இப்போ நீங்க அந்த ஒரு சில ஆண்டுகள் முன்னாடி நடந்த அந்த கூட்டத்துல தான் பேசியிருந்தீங்க.